பாலாஜி மோகன் சார் அப்படின்னோடனே எல்லாருக்கும் இருக்கிற ஐடியா என்னென்னா காதலில் சொதப்போது எப்படி தான். ஸோ காதலில் சொதப்போது எப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை எப்படி நீங்கள் சொதப்பாமல் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கொண்டு போனீங்க, அந்த ஜேர்னி? ஸோ நிறைய இடத்துல சொன்ன விஷயம் இது. பட் இட்ஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரான்சிஷன் ஃபார் ஆரம்பிக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் இந்த ஒரு ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் இட்ஸ் ஆல்வேஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட் ட்ரான்சிஷன் அண்ட் ஜேர்னி டு ஃபாலோ. சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது ஒரு ஷார்ட் ஃபில்மாக நம்ம வந்து வைரல் ஆகி அந்த டைமில் அந்த வைரலுங்கிற வேர்டையே ஆக்சுவலாக காயின் பண்ணாத ஒரு டைம், அந்த டைமில் வந்து அது வந்தது. அது எழுதும் போதே ஐ ஹேட் தி ஐடியா தட் திஸ் மைட் பி மை ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இதெல்லாம் நான் முதல் ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்டாக எழுத போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஐ ஹேட் டிசைடட் when I made the short film. But then later on after seeing the response it had, immediately அதை பார்த்தவங்க, அந்த ஷோவில் பார்த்தவங்களும் சரி, யூடியூப்பில் பார்த்தவங்களும் சரி, அதோட ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு I decided that இதை ஒழுங்காக கேர்ஃபுல்லாக if I make this into a proper feature film script it will become a feature film அப்படிங்கிறது. நிறைய ஜென்ரலாகவே கேட்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் எழுதுறதுக்கும் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கும் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபில்ம் மேக்கிங்காக அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது வந்து நம்ம 2 நாள் 3 நாளில் பண்ணுறத ஒரு 50 நாள் 60 நாளில் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்கிரிப்டிங்கில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸ்கிரிப்டிங்கில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதுறதுக்கும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கும் இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரு இப்போ முதல்ல ஒரு ஃபீச்சர், இப்போ நான் காதல் சொதப்போது அந்த ஷார்ட் ஃபில்மை எடுத்துகிட்டு இது ஃபீச்சர் ஃபிலிமுக்கு இதுக்கு கண்டென்ட் இருக்குதா முதல்ல, ஏன்னா அது இல்லாமல் நான் 4-5 வேறு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே ஃபீச்சர் ஃபிலிமாக ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான கண்டென்ட் இல்லை. பட் இதில் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. முதல்ல ஐ மேட் ஷுர் வெதர் ஐ ஹாவ் த கண்டென்ட் டு ஸ்ட்ரெச் இட் இன்டு அ ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் தென் இட் வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் டிராஃப்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு 5-6 டிராஃப்ட் நடந்திருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 1 year அந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் போச்சு. நிறைய பேர்கிட்ட வந்து அதை சொல்லி அதோட ஃபீட்பேக், இன்க்ளூடிங் ஷண்முகம் சார் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபீட்பேக்ஸ் தட் ஐ ஹேட் டு டூ த டிராஃப்ட்ஸ். அந்த டிராஃப்ட்ஸ் எப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் டிராஃப்ட் பண்ணிடுவோம் அண்ட் தென் நம்ம வில் ஷோ இட் டு வேரியஸ் பீப்புள் அண்ட் அவங்க எப்படி அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கிறத பொறுத்து இட் வில் சேஞ்ச் அ லாட். இன்ஃபேக்ட் சார் படித்த வேர்ஷனுக்கும் வந்த வேர்ஷனுக்குமே ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அண்ட் ஹிஸ் ஃபீட்பேக் ஆல்சோ லாட் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஷேப்பிங் தட் ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி நான் என் க்ளோஸாக ஒர்க் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அசோசியேட்ஸ், ஈவன் கடைசியில் அந்த படத்தை ஃபைனலாக பண்ண ப்ரொடியூசர் வைநாட் ஸ்டுடியோஸ் சசி சார் உட்பட எல்லாரோட ஃபீட்பேக்கும் வந்து அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக ஷேப் பண்ணுறதுக்கான இது இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நான் கோ த்ரூ பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபில்மை நம்ம எழுதும் போது என்னென்ன சேலஞ்சஸ் வருங்கிறத நான் முன்கூட்டியே தெரிஞ்சிடும். பட் ஃபஸ்ட்டு எழுதும் போது அந்த இது இருக்கும். ஸோ ஸ்கிரிப்டிங்கில் தான் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஃபீச்சர் ஃபில்மாக ஆக்டர்ஸ் சித்தார்த் சார், நீரவ் ஷா சார், சினிமாட்டோகிராஃபர், தமன் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் அந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்து அதுக்குள்ளே அவங்களா வந்தது வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் பண்ண விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபார்ச்சுனேட் இனஃப் ஃபார் தட் டு ஹேப்பன். பட் அதை ஆன் ஸ்பாட் போய் ஷூட் பண்ணும் போது அது என்னமோ தெரில, அது எனக்கு அவ்வளோ பெரிய பயமாவோ ப்ரெஷராகவோ இல்லை அந்த டைமில். மேபி இந்த அறியாத இளங்கன்ற பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போனேன்னா என்னன்னு தெரியல. பட் எனக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட் போகும்போது எனக்கு ஒரு பெருசாக டென்ஷனாகவே இல்லை. நான் ஷார்ட் ஃபிலிம் எப்படி ஷூட் போனேனோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரிப்பேர்டாக போயிருந்தோம், ஸ்கிரிப்டு பிளானிங் எல்லாத்துலேயுமே ப்ரிப்பேர்டாக போயிருந்தோம். ஸோ அது எப்படி நீங்கள் அதை சொதப்பாமல் எப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு உள்ள ப்ரீ பிளான் பண்ணோம். இது தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விடாமல் எல்லாத்தையுமே வந்து டவுன் டு த டீ வந்து ஸ்கெட்யூலாக இருக்கட்டும், ரிக்குவயர்மெண்ட்ஸு, பிளானிங், ஷார்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி போனதுனால ஐ திங்க் அந்த டிரான்சிஷன் வந்து ஆக்சுவலாக அது பெரிய டிரான்சிஷன், பட் பிளானிங் பண்ணி போனதுனால அது ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷனாக இருந்தது. ஓகே. அண்ட் இப்போ இங்கே இருக்கிற நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷனோ இல்லை ஃபிலிமில் இருந்தோ வரல. You were an engineering half engineer actually. Half engineer. Then ஒரு trend setting like most of them from engineering they want to pursue filmmaking. சினிமா பண்ணனும்னா இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கிறேன். இந்த வாரணமாயிரம் இல்ல, அது என்னன்னா எல்லாருமே ஒரு டைம்ல அந்த ஜெனரேஷன்ல வந்து எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் பேர் சினிமாவுக்கு வந்தாங்க. அதனால ஏதோ எல்லாருமே இன்ஜினியரிங் வந்தாங்க. So how அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? why you wanted to become a film? அது எனக்கு ஸ்கூல் டைமில் ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஐ யூஸ் டு ஆல்வேஸ் கோ ஆன் ஸ்டேஜ்
பர்ஃபார்மிங் நான் வந்து எல்லா பிட்டாக எல்லாமே பண்ணுவேன். டான்ஸ் ஆடுறது, கீபோர்டு வாசிக்கிறது, பிளேயில் பண்ணுறது, அது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணுவேன். ஸோ அந்த ஆன் ஸ்டேஜ் இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ், அந்த ஹை, ஸோ அதுதான் ஐ திங்க் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, இதோட ப்ரொஃபஷனல் வெர்ஷன் என்னவா இருக்க முடியும்னா அது சினிமாவாக தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் நான் திருச்சியில் வளர்ந்தேன். நான் கேம்பியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் திருச்சி ஐ ஸ்டடிட். அங்கே சுத்தமாக சினிமாவுக்கு எக்ஸ்போஜரே கிடையாது. ஃபேமிலியில் யார்கிட்டருந்தும் சினிமா எக்ஸ்போஜரே கிடையாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே இது படம் பார்த்து நம்மளும் இது பண்ணலாம் போல இருக்குன்ற ஒரு ட்ரீமை பில்டு பண்ணுறது தான். அது பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அது எவ்வளோ டீடியஸான கஷ்டமான ப்ராசஸ்லாம் தெரியாது. ஓகே, ஆசைப்பட்டாச்சு. பட் தென் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் அண்ட் ஸ்லோலி இன்ச்சிங் டுவர்ட்ஸ் தட் கோல். ஸோ அப்படி தான் அந்த ஆசை வந்து ஐ திங்க் எனக்கு ஸ்கூலில் ஒரு 10th படித்து முடித்த அப்புறத்துலேருந்தே இருந்துச்சு. அந்த ஓகே, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், ஃபீச்சர் ஃபிலிம் மேக்கராக மாறும்போது ஒரு புது ஒரு வேவ் வரும்போது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு பெருசாக வந்து இயர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. லைக் என்ன உங்கள் இப்போ பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் ஆர் கிட்ஸ் வில் ஃபேஸ் விஸ்காம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? பிகாஸ் யூ ஆர் நாட் ஃப்ரம் ஃபிலிம், ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது தேங்க்ஃபுல்லி மேபி ஐ மெட் த ரைட் பீப்புள்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸஸாக எதுவுமே இல்லை. அதாவது எவ்ரிபடி வாஸ் வெல்கமிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ திங்க் ஒரு டேலண்ட் அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. டேலண்ட் மட்டும் கூட சொல்ல மாட்டேன் நான். டேலண்ட் மேபி நிறைய பேர்கிட்ட இருக்கும். அண்ட் டேலண்ட் மீட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் தட் சேம் பர்சன். ஐ திங்க் யூ வில் கெட் தட் ரெஸ்பெக்ட். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு வின் தட் ரெஸ்பெக்ட். சில பேருக்கு டேலண்ட் மட்டும் சில சமயம் இருக்கும். அது கரெக்டாக ஒரு படத்தை, ஏன்னா ஒரு படங்கிறது ஒரு பொறுப்பு இல்லை. அது இட்ஸ் லைக் பீப்புள் ஆர் புட்டிங் மணி இன் டு இட். லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைவ்ஸ் ஆர் ரிலேட்டிவ். நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 100-500 பேரோட லைஃப்ஸ் அதில் இருக்குது, லைவ்லிஹுட் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ திங்க் நம்ம யங்காக இருக்கோம், புதுசாக வரோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இஃப் பீப்புள் see that you are a responsible person and you will handle thisனா ஐ திங்க். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் அந்த ஃபஸ்ட் படம் வந்து எல்லாரும் கதை கேட்டு எல்லாரும் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டு ஷூட்டிங்லாம் போயிட்டோம். ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் நடந்துருச்சு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, சித்தார்த் சாரும் நீரவ் ஷா சாரும் நின்று சும்மா ஜென்ரல் ஷார்ட்டுக்கு நடுவில் பேசிகிட்டு இருந்தோம். ரேண்டமாக உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டாங்க. அது வரைக்கும் என் வயசு கேட்கல. எனக்கு 23 ஆகுது சார் அப்படின்னு. என்னதுன்னு 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து நான் ஏதோ ஒரு லேட் 20s இருக்கேன் போல இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பையன் போல இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போனா அந்த நம்பிக்கையை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். வயசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வயசு, இன்எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இதெல்லாம் வந்து as long as you know your job and you are responsible, it doesn't matter. So I think நான் மீட் பண்ண பீப்புள் அந்த மாதிரி இருந்தாங்களோ மேபி. சண்முகம் சார், நான் கதை சொன்ன வயநாட் ஸ்டுடியோஸோட பீப்புள், நீரவ் ஷா சார், சித்தார்த், எல்லாருமே வந்து அந்த இவன் ஒரு புது ஸ்கூல்லேருந்து வரான், இது ஒரு அன்டெஸ்டடான ஒரு டேலண்ட் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாமல் they saw what is there on paper and what I am doing and I think they gave that respect. எல்லாருக்கும் அது நடக்குமான்னு மேபி தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி some people might be skeptical, but it's your job to convince them and show that you are responsible enough and earn that respect. ஓகே, ஸோ இப்போ இவங்கள மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க, சான்சஸ்க்காக வந்திருப்பாங்க. ஸோ வாட் டிட் யூ ஃபைண்ட் தே லேக்? ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வர்ற பசங்கள்கிட்ட நீங்கள் இது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான டிப்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க? நான் இப்போ சொன்னது தான். சில ஐ மீன் டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங்கான அந்த பொறுமை, அதெல்லாமும் டேலண்ட்டுங்கிறது வந்து இட் வில் கம், யூ கேன் டெவலப் இட், சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் இட் இன் பார்ன். சில சமயம் அந்த ஸ்பார்க்குங்கிறது வந்து தானாகவே இருக்கும் சில பேருக்கு, இல்லை கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணிக்கலாம். பட் அந்த டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் ஷுர் யூ ஹேவ் இட். அண்ட் வாட் ஐ ஜென்ரலி பிலீவ் இஸ் தட் இஃப் யூ ஹேவ் தட் சின்சியாரிட்டி அண்ட் தட் பேஷன்ஸ் அண்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அதுலேருந்து கரெக்ட் பண்ணி திருப்பி பெட்டராக ஆகிக்கலாம். பட் தீஸ் திங்ஸ் ஐ திங்க் அதுதான் யூஸ்வலி இட்ஸ் லாங் ஸ்டாண்டிங். நீங்கள் நம்ம லெஜெண்ட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். பொறுமை இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், பங்க்சுவாலிட்டி இருக்கும், ரெஸ்பான்சிபிள் பீப்புளாக இருப்பாங்க அண்ட் எளிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிற எல்லா லெஜெண்ட்ஸுக்கும் பெரிய ஆளுங்கள்ட்டேருந்தையும் அதை யூ வில் see that as a common feature. ஸோ
when I, like for example, if I look at when I'm taking people in for assistant directors, or if I'm like looking at new people, that is, அது சில சமயம் தெரியும், மேபி யூ கேன் ஐடென்டிஃபை இட், சில சமயம் தெரியாது, சில சமயம் தெரிஞ்சுப்போம். But those are qualities that I usually expect from people who are like starting off. மிச்சதெல்லாம் வந்துடும், டேலண்ட்டு, கதை எழுதுறது, டைரக்ஷன், அதெல்லாம் கற்றுக்கலாம். பட் இது வந்து ஒரு பர்சன்ட்ட இருக்கணும் பேசிக்காக. ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது அப்படின்னா, ஹவு these people can approach? இட்ஸ் வேர், தேர் இஸ் நோ ரூல் புக், யூ நெவர் நோ வென். இப்போ நானே என்னோட ஏடிஸ், இப்போ இருக்கிற ஏடிஸு, நான் எடுக்க போகிற ஏடிஸ்லாம் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. சரி, somebody might have, I might have known them through somebody, I would have maybe seen their work, or I would have seen them work very sincerely in some other thing. அந்த மாதிரி தான் அது யூஸ்வலாக இருக்கும். ஏன்னா யூ நெவர் நோ. எனக்கு இமெயில் அனுப்புங்க, இல்லை உங்கள் ரெஸ்யூமேவை அப்படின்னு ஒரு ரூல் புக்காக சொல்ல முடியாது. ஆஃபீஸில் வந்து பாருங்கள், அது மாதிரி நான் யார்ட்டுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக. ஈவன் போத் ஆக்டர்ஸ், அசிஸ்டன்ட் ஆக்டர், எதுவுமே வந்து நீங்கள் ஆஃபீஸ் வந்து பாருங்கள், அவர் இது இமெயில் எனக்கு அனுப்புங்கலாம் சொல்லணும். அது நடக்கும், அது 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 அந்த டைமில் நடக்கும். அது ஒரு படம் ஆரம்பிக்கிற டைமில் எனக்கு நீடு இருக்கும் போது தான் அதுவும் பண்ணுவேன். எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் எனி நியூ பீப்புள். அந்த டைமில் எவ்வளோ நல்ல பீப்புள் வந்தாலும் ஐ ஓன்ட் பி ஏபிள் டு அகாமடேட் தெம் ஃபார் எனி திங். ஸோ தெர் இஸ் நோ, இந்த சினிமாக்குள்ளே இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உள்ளே வரத்துக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ ரூல் புக். பட் தென் அதுதான் இந்த ஃபீல்டோட, இந்த ப்ரொஃபஷனோட எக்ஸைட்மெண்ட்டும். பிகாஸ் யூ டோன்ட் நோ, யூ கான்ட் டேக், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் எக்ஸைட்மெண்ட், பட் அதுதான் சேலஞ்சுமே. ஆக்சுவலி இந்த ஒரு ஈஸி ஃப்ளோ, இந்த ஒரு கேரக்டர் தானே ஒன்றுமோ தெரில, நீங்கள் பண்ணுற எல்லாமே ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், யூடியூப் வந்த புதுசில் ஐ திங்க் காதல் சொதப்போது எப்படி நிறைய போனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவே கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண படங்கள், காதல் சொதப்போது எப்படியா இருக்கட்டும், இல்லை வாயமூடி பேசவுமா இருக்கட்டும். வாயமூடி பேசவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை இங்கே யாரும் பார்த்ததே இல்லை. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த லாக்டவுனில் கூட வந்து அந்த படத்தை பற்றி நிறைய பேசினாங்க. ஸோ நீங்கள் எழுதும்போதே வந்து இது ட்ரெண்ட் செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எழுதுறீங்களா, இல்லை ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோவாக பண்ணுறது தானே? அப்படி எழுத முடியும், அப்படி நினச்சி எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி அது, ஸோ அந்த டைமில் நமக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஐ ஜென்ரலி ஸ்டார்ட். வாட் வுட் ஐ லைக் டு சி ஆஸ் அன் ஆடியன்ஸ், அங்கேருந்து தான் யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட். அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்மொழி பேசும் மாதிரி கான்செப்டாக இருந்தாலும் சரி, ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட் டே தேட்டரில் கைதட்டிட்டு படம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னு நினச்சி எழுதுறது தான் இந்த மாதிரி இருக்கும். நான் புதுசாக ஓகே, இது வரைக்கும் எந்த வேர்ல்டு சினிமாலெலாம் அதை கூகுள் பண்ணி வாய்மொழி பேசும் எழுத ஆரம்பிக்கும் போது நான் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி வேறு எங்கேயாவது வந்திருக்குதா, உண்மை நமக்கே தெரியாமல் வேறு எங்கேயாவது நம்ம பார்க்காதது ஏதாவது வந்திருக்குதா. ஸோ அது எங்கேயுமே இல்லைன்னொன்னே எனக்கு அது இன்னும் எக்ஸைட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு 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 வைரஸ் வந்தால் குரல் போயிருதுங்கிற ஐடியா வேறு ஏதாவது வேர்ல்டு சினிமாவில் வந்திருக்கான்னு நான் தேடி பார்த்தேன். எங்கேயுமே இல்லை. நமக்கு அந்த ஐடியா தோணி இருக்குன்னா அது எனக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட். ஸோ அது வர்றது தான். அது வந்து இன்ஃபேக்ட் நான் புதுசாக பண்ணணும்னு நினச்சி வர்றதோட ஒரு ரெலவெண்ட்டான ஒரு ஐடியா, இட் ஃபால்ஸ் இன் டு தட் ஒரு ஃப்ரெஷ் ஜோன் அப்படிங்கிறது வந்து இட் வில் சம்டைம்ஸ் ஹேப்பன். சம்டைம்ஸ் அது நிறைய பார்த்ததா இருக்கும், நம்மளோட ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவில் கொடுக்கறதா இருக்கும். ஸோ அது ட்ரெண்ட் செட் பண்ணணும், உண்மை ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வாட் யூ வாண்ட் டு வாட்ச் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ். ஐ திங்க் இந்த வைரல் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டேக் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் பீட் காதல் சொதப்போது எப்படி, அவர் வாயமூடி பேசவும், அண்ட் மாரி அண்ட் ரவுடி பேபி, ஐ மீன் மாரி 2, இது எல்லாமே இந்த வைரலுங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளவே உங்களை ஃபிட் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரீச் கிடச்சிது. ஸோ இது எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? அதான் அது வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்து பண்ணுறது இல்லை. இன்ஃபேக்ட் காதல் சொதப்போது இப்படி வந்த டைமில் அந்த வைரலுங்கிற இதுவே இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம யூடியூப்பில் போட்டால் இத்தனை பேர் பார்ப்பாங்கங்கிறதுலாம் தெரியாது. பட் அதுக்கப்புறம் அது வந்து நிறைய பரவலாக இருந்துச்சு. அண்ட் மாரி 1 and 2 நடந்தது வந்து அதில் இன்னொரு பெரிய ஒரு வைரல் பர்சன் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அந்த 2 படத்தில். ஸோ அவர் பண்ணுற நிறைய விஷயமும் வைரல் ஆகுதுங்கிற, ஸோ அந்த காம்பினேஷனுங்கிறது அது வேற. பட் அது நான் அவர்கிட்டையுமே நான் பேசும்போது அதுதான், அந்த அனுசார்கிட்ட வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இப்போ இருக்கிறதுலே 2 பெரிய வைரல் சாங்ஸில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கார். பட் அவருமே அதான் சொல்லுவார், இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதில்ல, அவர் பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, அது நடக்கும். நம்ம வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணணும் அது. ஆப்வியஸ்லி நாங்கள் ரவுடி பேபிலாம் பண்ணும்போது everybody was involved, we were very much enjoying it when we were doing it. ஸோ அது வைரல் ஆகும். வேற நிறைய பாட்டும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம், பட் அது வைரல் ஆயிருக்காது. பட் இது வந்து இட் இஸ் ஐ திங்க் ஃபைனலி கம்ப்ளீட்டட் பை த பீப்புள்.
அவங்க தான் கடைசியில் அதை எல்லாம். ஃபேண்டாஸ்டிக். ஸோ கமிங் டு த கோர் பார்ட் என்னென்னா வந்து இப்போ வைரல் பற்றிலாம் பேசியாச்சு. இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கிரேஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹவு டு ரைட் ஒன் குட்டி ஸ்டோரி அவங்களுக்கு நீங்கள் அதை சொல்கிறதா? ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதான் நான் சொன்ன மாதிரி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்கும் அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அகைன் அதுக்குன்னு ஒரு ரூல் புக்குன்னு இல்லை, பட் ஜென்ரலி ஒரு ரூல் ஆஃப் தம்னா நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே வேற மாதிரி ஐடியாவை நீங்கள் பிக் பண்ணணும். ரொம்ப ஒரு பெரிய ஐடியாவை எடுத்துகிட்டு அதை நான் ஷார்ட் ஃபில்மாக எழுதணும்னு ட்ரை பண்ணும் போது அது வந்து கஷ்டமாயிரும். அண்ட் அதுக்கு வேண்டிய யூஸ்வலி ஒரு சிம்பிளர் ஐடியாஸ், யூஸ்வலி அந்த சிம்பிள் ஐடியாவை எடுத்துக்கிட்டு அந்த 10 நிமிஷத்தில் அதை கம்ப்ளீட்டாக அதை என்ன அதுலேருந்து வந்து மில்க் பண்ண முடியுமோ அதை பண்ணுறப்போ இஃப் யூ லுக் அட் ஆல் த பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும். அது ஒரு நிமிஷத்தான ஐடியாவாக இருக்கும். அது 10 நிமிஷத்தில் வச்சுருப்பாங்க. அது அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அடங்குற ஒரு ஐடியாவாக இருக்கும். அதை பிக் பண்ணி பண்ணுறது தான் இது. அண்ட் எல்லா ரைட்டிங்குமே த பெஸ்ட் திங் இஸ் டு டூ ரீரைட்ஸ். என்னோட காதல் சோதப்போது அப்படி ஷார்ட் ஃபிலிமுமே வந்து ஒரு இன்ஃபேக்ட் ஒரு 2-3 ரீரைட் பண்ணி பண்ணது தான். ஸோ ஐ திங்க் தட் வுட் பி த பேசிக் ரூல் ஆஃப் தம் இஸ் டு பிக் அன் ஐடியா விச் இஸ் சூட்டபிள் ஃபார் அ ஷார்ட் ஃபிலிம், டூ யுவர் ரீரைட்ஸ். அண்ட் எல்லா ஐடியாவுமே அந்த பேசிக்ஸை வந்து யூஸ்வலாக வச்சுக்கிறது நல்லது. அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரோ அது என்னவோ அதை உடைக்கிறது தான் நம்ம க்ரியேட்டிவிட்டி. பட் எங்கேயாவது நம்ம தொலைஞ்சு போகும்போது திருப்பி அது ஒரு லைட் ஹவுஸ்க்கு திருப்பி வரா மாதிரி அந்த பேசிக்ஸை வந்து ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் பீப்புள் டு பி ஸ்ட்ராங் ஆன் யுவர் பேசிக்ஸ் ஸோ தட் யூ கேன் பிரேக் இட் தென். ஓகே. ஸோ இப்போது ஸ்டோரி ரைட்டிங் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போது உங்களுடைய ரைட்டர்ஸ் பிளாக் எப்படி கடந்து வரீங்க நீங்கள்? பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஈவன் கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் வில் ஹேவ், பட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக ஸ்க்ரீனில் நீங்கள் எழுதும்போது அந்த ரைட்டர்ஸ் பிளாக் எப்படி கடந்து வரீங்க? அதுதான் ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் தட் கொஸ்டின் ஜஸ்ட் நோ when I spoke about the basics. ஏன்னா இப்போ க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வைல்டான ஒரு திங். யூ கான்ட் ஈவன் பாயிண்ட் அ ஃபிங்கர் அட் அது எங்கேருந்து வருது, ஒரு ஐடியா எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒன்று ஒரு ஆக்சுவல் பதிலே சொல்ல முடியாது. ஒரு ஒரிஜினல் ஐடியா எங்கேருந்து வருது அப்படின்னா அது ஒரு மைட் பி இன்ஃப்ளூயன்ஸ் பை அ லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம பார்த்த விஷயம், நமக்கு நடந்த விஷயம் அப்படி இருக்கும். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு அன்கன்ட்ரோலபிள் ஒரு வைல்டான ஒரு விஷயம். பட் தட் இஸ் வாட் இஸ் பிரிங்கிங் தட் எட்ஜ் டு யுவர் திஸ் திங். பட் அந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது வந்து என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் நாவல் ரைட்டிங் எல்லாமே வந்து இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் டெக்னிக். ஸோ அந்த ஒரு டெக்னிக், அந்த ரூல்ஸ், அந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது அந்த சைடில் இருக்கிற அந்த ஹெல்பிங் வீல் மாதிரி தான் அது. பட் சில அது வேணாங்கிறப்போ கழட்டிடலாம், வேணுங்கிறப்ப மேபி போட்டுக்கணும் அது. ஸோ அந்த ரைட்டர்ஸ் பிளாக் வரும்போது நம்ம திருப்பி வி வில் கோ பேக் டு த ட்ராயிங் போர்ட், வில் கோ பேக் டு த பேசிக்ஸ் அண்ட் சி எங்கே வந்து இந்த ரைட்டர்ஸ் பிளாக் வந்திருக்கு, நம்ம எந்த ஆக்ட் பண்ணும்போது வந்திருக்கு. சில சமயம் அது ஒரு ஓப்பன் அப் பண்ணும், சில சமயம் விட்டுறணும் தான். அதை அப்படியே போட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்ப்போம். நிறைய தடவை அது நடந்திருக்கு. வென் யூ ஆர் லைக் சிட்டிங் ஃபார் டேஸ் டுகெதர் அண்ட் ட்ரை டு கிராக் சம்திங், அதை விட்டுட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஐடியா வரும். அது சம்மந்தமே இல்லாத ஒரு மீனியல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கும் போது, திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாத வேற ஏதோ ஒரு சிம்பிள் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கும் போதோ, ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ, இதில் ரொம்ப நீங்கள் காமாக இருக்கும் போதோ தானாக அதுக்கான பதில் கிடைக்கும். இது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. அகெயின் தட் இஸ் ஆல்சோ இன்எக்ஸ்பிளைனபிள். பட் யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி இன் தட் பிளேஸ் வேர் யூ ஆர் ரெடி டு ரிசீவ் தட் ஐடியா. ஸோ தட் இஸ் த க்ளோசஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் தட் யூ கேன் கிவ் ஃபார் இட். இப்போது நிறைய இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நிறைய நான்-லீனியர் படங்கள் நிறைய வர்றதுனால வந்து திஸ் யங்கர் ஜென்ரேஷன் தி வாண்ட் டு டூ இட் நான்-லீனியர் கம்ப்ளீட்லி. ரைட்டிங்கே நான்-லீனியர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? அதுவும் அதில் வந்து பண்ணணும்லாம் எது ரைட்டு தப்புங்கிறதுக்கு அதை சொல்கிறதுக்கு இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த வேஸ் டு டூ இட். பட் நீங்கள் சொல்கிறது புரியுது. மேபி திடீர்னு அந்த பல்ப் ஃபிக்ஷனும் ஃபைட்டில் பார்த்துட்டு இன்றைக்கே நான் ஆன்லைனில் ஸ்கிரிப்டே எழுதுவேன், உடனே எழுதிடுவோம், உடனே ஒரு பல்ப் ஃபிக்ஷன் எழுதணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே. எங்களுக்கு நானும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது அதுதான் இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டே ஒரு பல்ப் ஃபிக்ஷன் எழுதிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி டைப் படிக்க ஆரம்பிச்சிருவோம். பட் அதுதான் அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது நான்-லீனியர் எழுதுன நிறையா ரைட்டர்ஸ் கிட்ட நான் அவங்களோட இன்டர்வியூஸ் படித்ததோ அவங்களோட புக்ஸ் எல்லாம் படித்த போது கூட அந்த நான்-லீனியருக்குள்ளேயும் ஒரு நார்மல் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரோ இல்லை அந்த ஒரு லீனியர் இருக்கும்.
அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது. ஸோ இது அகெயின் இந்த மாதிரி தான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். இந்த கதை வந்து நான் லீனியர் நரேஷனை வந்து கேட்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். நான் ஒரு நான் லீனியர் கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கதையை யோசிச்சா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஆகாது. சில சமயம் கிளிக் ஆகலாம். பட் யூஸ்வலி ஒரு ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு இது எப்படி ஸ்க்ரீனில் வரணும்னு அது கேட்குது அப்படின்ட்டு இட் ஷுட் டிக்டேட் இட். அண்ட் தட் இஸ் ஹவு தட் அப்படி போய் நான் லீனியர் கதை எழுதுறது தான் ஐ திங்க் வுட் பி த ரைட் திங் டு. ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இப்போ ஒரு சர்க்கிள்னு சொல்லலாம். நீங்கள் யூடியூப்பில் ஆரம்பிச்சிங்க, ஃபீச்சர் ஃபிலிம் சில்வர் ஸ்க்ரீன் போனீங்க, அண்ட் அகெயின் தென் யூ கேம் பேக் டு ஓடிடி அகெயின் டு ஸ்மால் ஸ்க்ரீன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அங்கே ஓடிடிக்கு போகிறதுக்கான அந்த ப்ராசஸ் அதை பற்றி ஒரு சின்ன அந்த 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 காதல் ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதல் சீரீஸ் பண்ணும்போது வந்து இட் வாஸ் ஏர்லியர். அந்த டைமில் இன்ஃபேக்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ஹேட் நாட் கம் ஹியர். ஸோ அது வந்து இன்னொரு 1-2 வருஷத்தில் இது நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு யூகத்தில் அந்த இன்ட்ரெஸ்டில் தான் அது எடுத்து பண்ணோம். அதனால தான் அந்த டைம்லேயே தட் இஸ் பிட்வீன் மாரி 1 and மாரி 2. யூஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் மாரி 2. அந்த டேட்ஸ் இன்னொரு 1 year கழிச்சு தான் வரப்போகுதுங்கிறதுனால இந்த டைமில் தேர் வாஸ் ஒன் ஷார்ட் ஸ்பேன். அண்ட் அந்த டைமில் பிளான் பண்ணி பண்ணது அது. தட் இஸ் ஆல்சோ ஃபார் மீ ஆல்சோ லைக் கோயிங் பேக் டு, ஏன்னா அது ரொம்ப காம்பேக்டாக தான் பண்ணோம். பிகாஸ் இட் வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பேஸ். ஃபீச்சர் ஃபிலிமில் பண்ண முடியாத சில இதை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. பட் வி ஹேட் டு டூ இட் கொஞ்சம் காம்பேக்டாக. ஸோ என்னோட ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் டேஸ்க்கு போகிற எல்லாருமே வந்து சேர்ந்து எல்லா வேலையும் எழுத்து போட்டு பண்ணுற அந்த ஒரு மோடும் இருந்துச்சு. பட் அகெயின் தட் வாஸ் ஆல்சோ ஐ குட் see that this is going to happen in ஒரு 1-2 வருஷத்தில் நடக்க போகுது. நம்ம முதல்ல பண்ணதாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் பண்ணது தான் அது. தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் நவ் அப்போலேருந்து இட்ஸ் பின் ஐவ் பின் டெவலப்பிங் அதர் சீரீஸ் கண்டென்ட், trying to pick up and produce series content. So அது அந்த டைம்லேருந்து and it now everybody knows that it's the future and already present-ஆகவே ஆயிடுச்சு. அது ஃபியூச்சர் கூட இல்லை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் பண்ணுற எல்லாமே ட்ரெண்ட் செட்டிங் ஆகிடுது. அது ஒரு யூகம் தான். பட் வந்து அது நிறைய தடவை நோட்டீஸ் தான் ஆகாமல் போகிறதுக்கும் உண்டு. இப்போ நானா ஃபஸ்ட்டு டைரக்டர் டு டூ வெப் சீரிஸ்னு பாதி பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. பட் அதை எதிர்பார்த்து பண்ணுறது இல்லை ஆப்வியஸ்லி. அதனால தான் அதை நான் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்ட் அந்த ஓடிடிக்குன்னு ரைட்டிங் பேட்டர்ன் ஏதாவது இருக்கா டிஃப்ரெண்ட்டாக, லைக் ஆர் த சேம்? அதுவும் அகெயின் இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கும் ஒரு சீரீஸ் எழுதுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அகெயின். ஏன்னா அது அகெயின் ஒரு எபிசோடு முடிகிறப்போ என்ன நடக்குது, ஒரு எபிசோடுக்குள்ளே என்னென்ன நடக்கணும், ஒரு ஓவரால் சீசன் ஆர்க்கு எப்படி எழுதணும். ஸோ அதை வந்து தொடர்ந்து இப்போ ஒரு எபிசோடோட பார்க்குறத நிறுத்தாமல் அது தொடர்ந்து 10வது எபிசோட் வரைக்கும் பார்க்கணும் ஜனங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கணும், இந்த சீசன் ஃபுல்லாக ஒருத்தரோட அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்ட்டு அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ரெண்டுத்தோட அது சம்மந்தமே இல்லாத வேறு மாதிரியான ஒரு ரைட்டிங் ப்ராசஸ். அது இன்ஃபேக்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ரொம்ப நாள் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதின ரைட்டர்ஸ் கூட தே வில் ஹாவ் டு அடாப்ட் அ சர்டன் வே டு ரைட் அ சீரீஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ரைட்டிங் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட். நான் ஆஸ் ஐம் சஃபரிங் அதை எழுதும் போதும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அதை பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் பட் இப்போது அந்த சீரீஸ் ரைட்டிங்கோட ஃபார்மேட்டும் ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு இப்படி வரணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அந்த மாரி ஃப்ரான்ச்சைஸ் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ மாரி 1க்கும் மாரி 2க்கும் ஆஸ் யூ செட் தேர் இஸ் அ ஃபேர்லி ஒரு இயர் லாங் ஸ்பேஸ் இருந்துச்சு, கேப் இருந்துச்சு. ஸோ முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்களா மாரி 2 நான் பண்ண போகிறேன் அப்படின்னு? இல்லை, எப்பயுமே ஒரு படம் பண்ணும்போது சீக்குவல் பண்ணுவோன்னு டிசைட் பண்ணவே மாட்டோம். அது பண்ணதுக்கப்புறம் நானும் சாரும் தனு சாரும் வந்து இது 2 பண்ணுறதுக்கான ஒரு களம், ஒரு ஐடியா திருப்தியாக நமக்கு இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அண்ட் நடுவில் அதை விட்டுட்டோம். இன்ஃபேக்ட் நான் அந்த வெப் சீரிஸ் வந்து அவர் தான் இன்ஃபேக்ட் ப்ரொடியூஸ் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் தென் ஐ டுக் ஓவர் லேட்டர் பிகாஸ் ஹீ காட் பிஸி வித் அதர் திங்ஸ். ஸோ அதெல்லாம் வேறு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஜென்ரலாக வி கீப் டிஸ்கஸிங் ஸ்கிரிப்ட்ஸ், ஐ கீப் பிச்சிங் ஐடியாஸ் டு ஹிம் அண்ட் ஆல் தட். அப்போது எதேர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி 2க்கான ஐடியா வந்தது. அந்த பையன் கேரக்டரு, அந்த ஒரு அவன் மாதிரி லவ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து 2 பேருக்கும் எக்ஸைட்டிங்காக தோணுனதுக்கப்புறம் தான் வி டிசைடட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலி மோஸ்ட்லி அப்படி தான் சீக்வல்ஸ் வந்து பண்ணும் போதே அடுத்த இதை வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டான். அது நடக்கிறப்போ எக்ஸைட் ஆகிறப்போ பண்ணுறவர். ஓகே.
ஸோ த மோஸ்ட் சென்சேஷனல் சாங்னு சொல்லலாம் ரவுடி பேபி சொல்லலாம். ஸோ ரவுடி பேக்கிங்கோடைய மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஐ மீன் அதில் டூ திங்ஸ். ஒன்று அந்த பாட்டு ஒரு அந்த பாட்டு ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகி கேட்கும் போதே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் அவர் எவ்வளோ வந்து வாட் ஐ லேர்ன்ட் தட் டேஸ் அவர் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டார். இத்தனை வருஷமாக அவர் பண்ணாத விஷயமே இல்லை, தொடாத கொரியோகிராஃபியில் தொடாத உச்சமே இல்லை. பட் ஸ்டில் அந்த 3 நாள் வந்து ஹி வாஸ் லுக்கிங் அட் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில். அவ்வளோ ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணுற மாதிரி அவர் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக பண்ணார். அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அதான் நாங்கள் அந்த பாட்டு கேட்ட உடனே வி டிசைடட் தட் இது வந்து இன்ஃபேக்ட் நான் பிரபுதேவா மாஸ்டர் தான் இதை பண்ணணும் கொரியோகிராஃபிக்கு. அண்ட் இந்த மாதிரி நமக்கு நல்லா விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் அந்த பாட்டு கேட்டோடனே நான் டிசைட் பண்ணி அதுக்கு மெனக்கெட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஆப்வியஸ்லி மெனக்கெட்டு பண்ணோம். நாங்கள் பண்ணும் போதே அதுக்கப்புறம் பின்னாடி அது எவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் வேற. அது பண்ணும் போதே வி வர் வெரி ஹாப்பி வைல் வி ஷார்ட் இட் அண்ட் சா இட் டுகெதர். அங்கேயே வி வர் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் ஐ கெஸ். ஃபேண்டாஸ்டிக். ஸோ நம்ம ஆடியன்ஸ்கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ ஆடியன்ஸ் நவ் தி ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். வணக்கம் சார், நான் ஆர்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன், படிக்க ஸ்டூடெண்ட்டில். கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க காதல் சொல்லுவது எப்படி, அதை வந்து நீங்கள் ஷார்ட் ஃபில்மாக எடுத்துக்கப்போ ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட அந்த விஷயங்கள் உள்ளே இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா சார்? இந்த விஷயம்லாம் இருந்தது அதனால் பண்ண அப்படின்ற மாதிரி. ஒரு இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மெயின் கேரக்டர் ஆர் ஹீரோ அப்படிங்கிற நம்ம டேர்ம்ஸ் படி. ஸோ அந்த கேரக்டர் வந்து 2 மணி நேரத்துக்கு அவனோட ஜேர்னி இருக்குதா அந்த கதையில் அப்படிங்கிறது ஒரு நீடு. அண்ட் தென் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஸ்டோரிஸும் இருக்கும் அதில். அதனால் எனக்கு அந்த ஃபீச்சர் ஃபிலிம்க்கான கதை இருந்துச்சு. பட் பேசிக்காக அந்த கேரக்டரோட ஜேர்னியை சொல்கிறதுக்கு வந்து 2 மணி நேரம் தேவைப்படுதா, இந்த கதையை சொல்கிறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுதா, இந்த கதை அந்த 2 hour ஸ்பேஸை வந்து கேட்குதா. ஸோ இதெல்லாம் தான் வந்து யூஸ்வலாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டரோட கோலும் நீடும் வந்து 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிட போகுது அப்படின்னா அது ஷார்ட் ஃபிலிமுக்கு மட்டுமே தான் தேவையான இது. அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஆப்வியஸ்லி நாம் வந்து இப்போ நான் இன்னொரு க்ரைட்டீரியாவும் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இதை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னால் நம்மளோட சினாரியோவில் இது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும், பட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்களா இல்லையா, ஒரு ஆக்டர்கிட்ட போய் எடுத்தால் அவங்க இதை பார்த்து எக்ஸைட் ஆவாங்களா இல்லையா. ஸோ அதுவும் நான் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டராக அதையும் நான் அந்த டைமில் யோசித்தேன். ஸோ இது எல்லாமே அந்த கண்டென்ட்டில் இருக்குங்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு கமர்ஷியலாகவும் ஒர்க் ஆகிறதுக்கு, பட் அட் த சேம் டைம் ஜென்ரலாக பார்த்துட்டு இருந்தால் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ் டு ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி, ஒரு ரொமான்ஸ். ஸோ இந்த எல்லா க்ரைட்டீரியாவும் நான் பார்த்தேன். இது எல்லாமே எனக்கு அதை டிக்கு போட்டதுனால ஐ தாட் திஸ் கேன் பி மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் டு ரைட். தேங்க்யூ சார். ஜஸ்ட் ஒன் மோர், இப்போ ஓடிடி அப்ரோச் பண்ணுறது, அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? எங்களுக்கே கரெக்டாக தெரில, அதுக்கு ஒரு கரெக்டான ரூல் புக்குன்னு எங்களுக்கே தெரில. உண்மையிலே சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக அது உண்மையிலே அதுக்கு ஒரு ரூல்ஸு இப்படி போய் இது பண்ணி பண்ணால் போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு உண்மையிலே கிடையாது. ப்ரொடக்ஷனல்ஸ் மாதிரி இருப்பாங்க யூஸ்வலாக ட்ரெடிஷனலாக இருக்கும்போது, பட் நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்ணி தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கும் தெரில, யார்கிட்ட தெரிஞ்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன் நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டேரக்டர்ஸ்லேயே இவ்வளோ ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் அவங்களால அகாமடேட் பண்ண முடியுமான்னே தெரில ஆக்சுவலாக. அவ்வளோ ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து எல்லாரும் மேபி யோசிச்சுட்டு இருந்தோம், இப்போ எல்லாருமே மொத்தமாக ஓடிடிக்கு ஷிஃப்ட் ஆகணும் போல இருக்குது அப்படின்ட்டு. பட் அவங்களாலே அதை அகாமடேட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஸ்பேஸே இல்லை. என்ன பிளாட்ஃபார்ம்ஸ்னால் எத்தனை இருக்குது? மேபி 2-3 பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அடுத்த லெவலில் ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. எத்தனை பேருக்கு வச்சு அவங்க வருஷத்துக்கு படம் பண்ண முடியும்? தேட்டர் தான் ஆப்வியஸ்லி வந்து மொத்த கண்டென்ட்டையும் மொத்த ஃபில்ம் மேக்கர்ஸையும் மொத்த ஆக்டர்ஸுக்கும் ஒரு பர்மனன்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னா திருப்பி ஆக்சுவலாக தேட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறது மேபி இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆர் மேபி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் நாளைக்கு இன்னும் ஓப்பன் அப் ஆகி இன்னும் கொஞ்சம் பெருசாகி அந்த நீங்கள் கேட்குற அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆனதுக்கப்புறம் மேபி அவங்க இன்னும் நிறைய பேரை வந்து அகாமடேட் பண்ணுற இடத்துக்கு போவாங்களோ என்னமோ. பட் இப்போ வந்து அது உண்மையை சொல்லணும்னா அது இன்னும் அது ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற ஒரு ப்ராசஸில் தான் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. தேங்க்யூ சார். என்னோட பேர் ரோஹன். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூத்துப்படையில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் டு பரத் நீலகண்டன் ஹூ டிட் K13. ஓகே, நைஸ். ஸோ என்னோட கொஸ்டின் என்னென்னா, உங்கள் படத்தில் காமெடியை நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். பீட் வாயமூடி பேசும்ல வர
சுந்தர்லிங்கம் சார் காமெடியாக இருக்கட்டும், இல்லை ரோபோ சங்கர் பண்ணுற ஊர்காத்தா மில்லி அப்படின்ற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் மாரியில் வர அந்த ஃபுல் ரோபோ சங்கர் ட்ராக்காக இருக்கட்டும். ஸோ ஹவு டு யூ ரைட் காமெடி சார்? பிகாஸ் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு தெரியுமா இது கிளிக் ஆகும், இது வந்து செம்மையாக காமெடியாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு தெரியுமா? இல்லை எழுதும் போது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் அண்ட் வென் யூ மேக் இட் இன்டு ஃபில்ம் இட்ஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் திங். ஹவு டு யூ அப்ரோச் காமெடி? ரெண்டுமே தான் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் எழுதும் போதே நீங்கள் இருக்கணும், நம்ம உள்ளுக்குள்ளே நமக்கு சிரிப்பு வருதா அப்படிங்கிறது வந்து அது ஆல்வேஸ் ஒரு 200% ஷுவராக இருக்க முடியாது ஆல் த டைம். பட் அந்த சென்சிபிலிட்டி எழுதும் போதே இருக்கணும் தான். இது எப்படி வரப்போகுது, வாட் இஸ் என்ன டைமிங்கை நம்ம ஹிட் பண்ண போகிறோம், எங்கே வந்து இது லாஃப் வரப்போகுது அப்படிங்கிறது எழுதும் போதே தெரியணும். தட் இஸ் ஐ வுட் சே இஸ் த நேச்சர் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிபடி ஹூ ரைட்ஸ் காமெடி. அண்ட் அதை வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம எழுதுறப்போ நம்ம ஒன்று நினச்சிருப்போம், இந்த இடத்துல இவ்வளோ சிரிப்பு வரும், இதில் இந்த இடத்துல சிரிப்பு வர போகுது அப்படிங்கிறது. அது கெட்டுறாமல் எடுக்கணும். ஆப்வியஸ்லி எடுக்கிற போதும் அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆப்வியஸ்லி த பர்ஃபார்மர் தேர் வில் ஆல்சோ ஹாவ் டு கான்ட்ரிபியூட். அது கெடாமல் பண்ணுறது ஒன்று பண்ணணும், அது அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறது சில பர்ஃபார்மர்ஸ் வில் டூ. அந்த ஸ்பாட்டில் வந்து தே வில் இம்ப்ரோவைஸ் அண்ட் மேக் இட் ஈவன் பெட்டர், அதுவும் நடக்கும். பட் அதுதான் நம்ம ரொம்ப அப்ஜெக்டிவாக பார்க்கணும். அதுலேருந்து நம்ம ரொம்ப சிலது நமக்கு மட்டும் சிரிப்பு வரும், அது இன்னொருத்தர்கிட்ட அந்த ஜோக்கை சொல்லும் போது சிரிக்க மாட்டாங்க. ஒரு கேங்குக்குள்ளே அந்த காமெடி ஒர்க் ஆகும், அதே பார்த்தா எதுக்கு சிரிச்சிருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ அந்த ஒரு அப்ஜெக்டிவிட்டி வந்து நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். இது நமக்கு மட்டும் தான் இது காமெடியாக இருக்கா, இல்லை எல்லாருக்கும் இது வந்து கனெக்ட் ஆகுமா, எல்லாருக்கும் இது புரியணும்னா அதை எப்படி பண்ணணும், அது வந்து நம்ம ரைட்டிங்லேருந்து ஷூட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுற வரைக்கும் அது வந்து அதை கேரி பண்ணணும். நம்ம கரெக்டாகவும் எடுத்துருவோம், அதை தப்பாக கட் பண்ணியிருந்தால் அந்த காமெடி அந்த ஜோக் கரெக்டாக ஃபாலோ ஆகாது. ஸோ அதுலேருந்தே நான் அதனால தான் நான் வந்து நான் ஷூட் பண்ணும் போது நிறைய ஆக்டர்ஸ் வந்து நான் பயங்கரமாக ஃபன்னியாக தான் எழுதியிருப்பேன், அவங்க ரொம்ப பிடிச்சி படிச்சிருப்பாங்க, சூப்பராக நடிச்சிருவாங்க. நான் ஸ்பாட்டில் சிரிக்கவே மாட்டேன். வந்துட்டு கேட்பான், இன்னும் காமெடி சீன் எடுத்து நீங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு சித்தார்த் சார் தான் கேட்டார். நான் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ண, நீங்கள் ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்கன்னா நான் எடிட்டிங்கில் சிரிப்பேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் எடிட் பண்ணுற போது உண்மையிலேயே நான் அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பேன், ஏன்னா அங்கே தான் அது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இங்கே ஜோக் சொல்லி இங்கே கட் பண்ணி இங்கே அந்த டைமிங் விழும்போது தான் அந்த சிரிப்பு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் கீப்பிங் தட் ரைட் மீட்டர் த்ரூ அவுட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். காமெடி பண்ணுறதுங்கிறது வந்து அட வைக்கிறது கூட கஷ்டம்தான், பட் சிரிக்க வைக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் இஃப் யூ என்ஜாய் இட், இட்ஸ் லைக் த பெஸ்ட் திங் டு டூ. இது இன்னைக்கு வந்து ரைட்டிங்ன்றதும் பெரிய ஸ்கில் தான், டைரக்ஷன்றதும் அதோட பெரிய ஸ்கில் தான். ஆனால் இன்னைக்கு முக்கால்வாசி பேர் வந்து அவங்களே ரைட் பண்ணி அவங்களே டைரக்ட் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரைட்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி, வெறும் ரைட்டர்ஸ் மட்டும் கதை எழுதி டேரக்டர்ஸ் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி அவங்க அதை டைரக்ட் பண்ண சான்சஸ் இருக்கா? உங்கள் ஒப்பீனியன் வந்து ஃபியூச்சரில் ரைட்டர்ஸ்க்குன்னு ஒரு இப்போ டேரக்டர்ஸ்க்கு கிடைக்கிற மரியாதை மாதிரி ரைட்டர்ஸ்க்கும் தனியாக அதே மாதிரி ஃபீல்டுக்குள்ள இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? அதான் என் கேள்வி. கண்டிப்பாக ஐ திங்க் அந்த சேஞ்ச் இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இண்டஸ்ட்ரியில் அது ஏன் அது வந்து எல்லாமே ரெண்டுமே ஒருத்தர் பண்ணுற அந்த இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா, இப்போ புதுசாக ஒருத்தர் டேரக்டராக ட்ரை பண்ணும் போது ஒரு ப்ரொடியூசரை போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அது அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் அவங்களுதான் இருக்கணுங்கிற அவசியமும் இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த கதை இருக்குது, நான் இதை டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த ரெண்டு வேலையும் பண்ணி போகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆகிற அந்த பாசிபிலிட்டி அமைதுங்கிறதுனால அங்கே ஆரம்பிக்குது. அது அப்படியே ஸ்டக் ஆயிடுது அதில் அந்த ஜோனுக்குள்ளேயே. பட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதர் இண்டஸ்ட்ரீஸில், மலையாளம் இண்டஸ்ட்ரியிலலாம் ரொம்ப வருஷமாகவே ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸுங்கிற அந்த பைஃபல்கேஷன் இருக்கும். இப்போ ஹிந்திலையும் நிறையா இருக்குது, அது தமிழ்லையும் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் நானுமே கூட இப்போ ஐ ஹவ் ஸ்டார்டட் கொலாபரேட்டிங் வித் ரைட்டர்ஸ். ஏன்னா இப்போ எத்தனை கதைகள் தான் நம்மளே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து எழுத முடியும். ஆப்வியஸ்லி ஆஃப்டர் அ பாயிண்ட் யூ ஹாவ் டு பிக் அப் அதர் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ், ஸ்கிரிப்ட்ஸ் and அந்த ஜோனுக்குள்ளே போகணும். ஸோ ஐ myself have started collaborating with co-writers. If I'm open to seeing that if I find a very good interesting script, I will just hire them and put their credit as a writer and I will just pick that up and direct it. அதுக்கெல்லாம் நானுமே ஓப்பனாக இப்போ ஆகிட்டேன். நிறைய டேரக்டர்ஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சே இந்த இண்டஸ்ட்ரியில் அந்த இதுக்கு வந்துட்டாங்க. So it will soon happen. But and another thing is writers should
be given their due credit, they should be paid their deserved salary. அது வந்து ஒரு அவ்வளோ முக்கியமான அது ஒரு ஒர்க். ஆப்வியஸ்லி அதுக்கான மரியாதையும் அதுக்கான விஷயங்களும் இந்த இண்டஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப முக்கியமான இது. அதையும் வந்து ஐ மீன் என் சைடில் நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய டேரக்டர்ஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெற்றிமாறன் சார்லாம் அவரோட கடைசி 2 படம் ஒரு நாவலோட அடாப்டேஷன், அவரோட அடுத்த படமும் ஒரு நாவலோட அடாப்டேஷன். அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாரு, அவங்களுக்கு சேர வேண்டியதை செய்கிறாரு. ஸோ அது ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டும் வருது. பட் அட் த சேம் டைம் வித்தியாசமான கண்டென்ட்டும் ஒரே டேரக்டர்லேருந்து வருது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் சேஞ்சிங் அண்ட் இட் வில். அண்ட் இன்ஃபேக்ட் சீரீஸ் அண்ட் ஓடிடிலையும் வந்து ரைட்டர்ஸ்க்கு இன்னும் ஸ்பேஸ் பெருசாக ஓப்பன் அப் ஆயிடுச்சு. ஏன்னா அது அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் இஸ் லாட்டுங்கிறதுனால ஒரு 10 எபிசோட் 1 hour எபிசோட்ஸ்னால் அது வந்து ஒரு அவ்வளோ மினிட்ஸ் ஆஃப் கண்டென்ட். அது இன்ஃபேக்ட் மல்டிபிள் ரைட்டர்ஸ் சேர்ந்து தான் எழுத வேண்டிய சூழ்நிலையே சில சமயம் வருது. ஸோ லாட் ஆஃப் பிளேசஸ் ரைட்டர்ஸ் ரூம்ஸ் ஆர் பீயிங் டெவலப்ட். எழுதுறது மட்டுமே சில பேர். அண்ட் ஆல்சோ வாட் ரைட்டர்ஸ், சம் ரைட்டர்ஸ் ஹூ வாண்ட் டு பி ரைட்டர்ஸ் ஷுட் டிசைட் இஸ் தட் நீங்கள் ரைட்டர்ஸாக மட்டும் இருக்கணுமா, நீங்கள் டேரக்டர்ஸ் ஆகணும்னு விரும்புகிறீங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஸோ டேரக்டர்ஸே அவங்களே எழுதணும்னு நினைக்கிறது தாண்டி சர்டன் ரைட்டர்ஸ் ஷுட் கம் அப் வேர் ஐ ஒன்லி வாண்ட் டு ரைட். நான் டைரக்ஷனுங்கிறது என்னோட ஆப்டிடியூட்ல இல்லை, நான் எழுதுறேன், சம்படி கேன் மேக் இட் அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ளேயும் சில பேர் வந்துட்டாங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் ஓப்பன்ட் அப். அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங் அப் லைக் தட் ஆல்சோ. ஸோ இட் வில் சேஞ்ச் ஐ கெஸ். ஓகே சார், அப்போ வெறும் ரைட்டிங்ல மட்டும் வரவங்களுக்கும் சினிமால சான்ஸ் இருக்குன்றதான உங்க ஒப்பீனியன்? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே 100%. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் சார். என்னோட நேம் வந்து அருண்குமார், சென்ட் தாமஸ் காலேஜில் எம்எஸ்சி படிக்கிறேன். ஓகே. என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் ஏடியா ஒர்க் பண்ணும்போது நான் இந்த விஷயத்த பண்ணதுனால தான் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன், நான் இது பண்ணாதனால நான் இதை இந்த ஸ்டேஜுக்கு வரல அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்க சார் பர்சனலாக? ஏடியா இருக்கும்போது ஏடியா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏடியா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு தான். அதுன்னு ஒரு ஐ மீன் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் பீப்புளோட கோஆர்டினேட் பண்ணிக்கிறதுலேருந்து பிளானிங்லேருந்து எல்லாமே நான் அதுலேருந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஒரு ஏடியா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த படம் வந்து உங்கள் படம் மாதிரியே ட்ரீட் பண்ணி வேலை பார்க்கணும். அதுதான் நான் எல்லா ஏடிஸ்ட்டையும் சொல்கிற இதுவாக இருக்கணும். அது இன்னொருத்தரோட வேலைன்ட்டு நம்ம பண்ணால் அந்த அவ்வளோ எஃபர்ட் நம்ம போட மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல். எல்லா டைரக்டர்ஸுமே அதுதான் சொல்லுவாங்க. இது ஏடி ஷுட் கன்சிடர் அந்த டைமில் அந்த படம் தானே வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த படம் வந்து நம்ம படம் மாதிரி நினச்சி வேலை பார்க்கணும். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் உங்கள் படத்தை பண்ணும் போதும் அந்த அந்த கனெக்ஷன் டு தட் ஃபில்ம் அண்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ கேரி வில் கண்டினியூ. ஸோ இதுதான். பட் ஏடி ஒர்க் அப்படிங்கிறது ஏகப்பட்ட மல்டிபிள் விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ணி சின்சியராக வேலை பார்த்தா அந்தந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணி பிட்டாக இப்போ ஏடியா ஒர்க் பண்ணும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ வேற ஒரு அடுத்த படம் ஏடியா ஒர்க் பண்ணும்போது வேற டிபார்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணும்போதும் கம்ப்ளீட் 100% சின்சியாரிட்டியோட ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம டைரக்டர் ஆகும்போது எல்லா வேலையும் நமக்கு தெரியும், இன்னொருத்தட்ட வேலை வாங்குறது எப்படி அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் ஜென்ரலாகவே வாட் ஐ பிலீவ் இஸ் வாட் எவர் ஸ்மால் ஒர்க் ஆர் லிட்டில் ஒர்க், இன்னைக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை 100% பண்ணணும். அது வந்து இது நமக்கு பின்னாடி பிரயோஜனப்படுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமில் நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பின்னாடி ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு நான் இந்த வேலையெல்லாம் நான் ஏடியா பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு கூட சில வேலையை வந்து சரி பரவாயில்ல பண்ணுவோன்ட்டு பண்ணியிருக்கேன். மேபி அதுதான் ஐ திங்க் ஹஸ் ஹெல்ப் மீ லேட்டர் ஆன் ஐ கெஸ். என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போது நீங்கள் உங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர், அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதுக்கப்புறமா ஆக்டர், இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான ஜோன் நினைக்கிறீங்க? கம்ஃபர்டபுளாக எதுவுமே கம்ஃபர்டபுள் கிடையாது. அதுதான் அதோட எக்ஸைட்மெண்ட்டே. ஸோ கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் நம்மளை கொண்டு வரது தான் இந்த ப்ரொஃபஷனே. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இது தெரிஞ்சு ஃபில்ம் மேக்கிங்கில் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப சேஃப் கம்ஃபர்டபுள் பிளேஸ் டு ஒர்க்குன்னா எடிட்டிங் டேபிள்னு சொல்லுவேன். அங்கே வந்து இட்ஸ் வெரி நான் எடிட்டராகவும் ஆரம்பித்தேன். என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நானே தான் எடிட் பண்ணேன். ஸோ நான் எடிட் பண்ணும்போது வந்து அங்கே பெரிய ஒரு சேலஞ்ச் எனக்கு இருக்கவே இருக்காது. நான் ரொம்ப அது ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி, ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரியோ இல்லை வண்டி ஓட்டுற மாதிரியோ எனக்கு அது செகண்ட் நேச்சர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் ஒரு டைரக்ட் பண்ணும் போதோ ஈவன் when I step in front of the camera there is one uncertainty. அது வந்து இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்த நிமிஷம் தெரியாத ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரகிள் தான். இட் இஸ் நாட் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், பட் தட் இஸ் வாட் இஸ் எக்ஸைட்டிங் அபவுட் திஸ் ப்ரொஃபஷன். ஏன்னா நம்ம அடுத்த அன்னன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த சினிமாவே இட் இஸ் லிவிங் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் தான். ஸோ அது எதுவுமே கம்ஃபர்ட் கிடையாது, பட் அதனால தான் அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சார்.
சார் ஒரு திரைப்படத்திற்கு வந்து முக்கியமான நேரங்கிறது முக்கியமாக அமையுது சார். அந்த நேரத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அது போக டீம் ஒர்க்குன்னு செகண்ட் சொல்கிறாங்க சார். அந்த டீம் ஒர்க்கை எப்படி நம்ம பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா. நேரம்னா புரியல எனக்கு. சார் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே ஓகே. அது எப்படி சார் முக்கியமாக அமைகிறது, நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க அதை? டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் தான். ஏன்னா வந்து சினிமா ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு நிறைய பேரோட மணி இஸ் இன்வால்வ், ஆப்வியஸ்லி நிறைய பேரோட டைம் அதில் இன்வால்வ். ஸோ நேரத்தை மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு டேரக்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டேரக்டரோட ஒர்க் வந்து ஒரு பக்கம் க்ரியேட்டிவிட்டி, இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். பிகாஸ் யூ நீட் டு ஹேண்டில் டைம், யூ நீட் டு ஹேண்டில் பீப்புளையும் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் விதவிதமான பீப்புள், வேறு விதமான பீப்புளை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அது எல்லாத்தையும் இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ பிளானிங் தான் ஐ திங்க் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம், அந்த டைமில் அந்த நேரத்தில் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாமே வந்து யூ ஷுட் பிளான் ஃபார் திங்ஸ் கோயிங் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒர்க் ஆகலைன்னா என்னங்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு பிளானிங் பண்ணிட்டு போனோம்னா திங்ஸ் வில் பி ஈவன் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஐ திங்க் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் வந்து பிளானிங் தான். எக்ஸ்டென்சிவ் பிளானிங் எல்லாத்தையும் டவுன் டு த டீ பிளானிங் பண்ணுறது வந்து டைமை நிறையா சேவ் பண்ணும். அண்ட் டீம் ஒர்க்கும் வந்து இன்ஃபேக்ட் அதுதான். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா மொத்த வேலை வந்து சிம்பிளாக ஆயிரும். அண்ட் அந்த வேலையை பிரித்து கொடுக்குற அந்த ஒரு யுக்தியும் வந்து ஒரு டைரக்டருக்கு தெரியணும். ஏடிஸ்ட்டு எப்படி வேலையை பிரித்து கொடுக்கறது, டெக்னீஷியன்ஸ்ட்டு எப்படி வேலையை பிரித்து கொடுக்கறது. அண்ட் ஒரு டைரக்டர் ஹேஸ் டு பி அ லீடர் ஹூ ஷுட் லீட் பை எக்ஸாம்பிள். இப்போ அந்த டீம் ஒர்க்னா அந்த டீம் வந்து யாரை ஒரு லீடராக பார்க்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டைரக்டர் தான் அந்த பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அந்த டீம் ஒர்க்காக ஒர்க் ஆகணும்னா அந்த டீமோட லீடராக இருக்கிற அந்த டைரக்டர் வந்து அவர் பண்ணுற வேலையிலையும் அவர் நடந்துக்கிற விதத்துலையும் அவருடைய ஒர்க் பண்ணுற அந்த சின்சியாரிட்டிலையும் ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது யூஸ்வலாகவே யூ கேன் see தட் அந்த டீமும் வந்து விதவிதமான பீப்புள் அதுக்குள்ளே இருப்பாங்க. பட் அந்த வேலையை செய்யும் போது மட்டும் அந்த டீம் ரொம்ப ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி அது கரெக்டாக வேலை பார்க்கும். ஸோ அதுக்கு லீட் பை எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலேஜ் சார், இப்போ வந்து மாரி 1, 2 சீக்வல் பண்ணியிருக்கீங்க. சீக்வல் வந்து படத்துக்குள்ளேயே கொஞ்சம் டைம் ஸ்பேஸுக்கு அப்புறம் தான் சீக்வல் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போது கலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அது வந்து வேலு அண்ணாவோட பையன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டரோட சின்ன சின்ன கனெக்டிவிட்டிஸ்லாம் அதில் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஒரு டேரக்டராக சீக்வல் ரைட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி ரைட் பண்ணுவோம், என்ன மாதிரி ரைட் பண்ணால் அந்த படம் இதை கனெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சீக்வல் எழுதுறதே அந்த கனெக்ஷன் இருந்தால் தான் அது ஆப்வியஸ்லி நடக்கும். அது சீக்வல்களே வேறு விதமாக இருக்குது. சில சமயம் ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு கேரக்டரோ மட்டும் அந்த சீக்வலோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். சில சமயம் பாகுபலி மாதிரி ஒரு சீக்வலில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கதையோட பதிலே இந்த சீக்வலில் தான் வரும். ஸோ அது டிபெண்ட்ஸ் என்ன மாதிரி சீக்வல் அப்படிங்கிறது. நீங்கள் கேட்குற கேள்விப்படி ஆக்சுவலாக அந்த கனெக்ஷன் இருந்தால் தானே அந்த சீக்வலே நடக்கும். ஸோ அந்த அது என்னத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும் மொதல் படத்தோடத அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பண்ணிக்கணும். இது என்ன புதுசாக சொல்லணும், இதை இன்னொரு வேற ஒரு புது படத்தை பார்த்த ஃபீலிங்கையும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எழுதுறது தான் ஐ திங்க் ஒரு பார்ட் 2 ஒரு பார்ட் 3 எழுதுறதோட இது. அதுவும் சேலஞ்சிங் ஒர்க் தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேரிசனும் வரும், அதை ஞாபகப்படுத்தணும், அந்த ஃபெமிலியாரிட்டியும் இருக்கணும், பட் ஒரு புது இடத்துக்கு இது ஆடியன்ஸை கொண்டும் போகணும். ஸோ இட்ஸ் அ சேலஞ்சிங் திங், பட் திஸ் இஸ் ஹவு யூ ஸ்டார்ட் டூயிங் இட். ஹாய் சார், மை நேம் இஸ் ராஜ்குமார். நான் விவேகானந்தா காலேஜில் பிகாம் பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மை கொஷின் இஸ், இப்போது ஒரு கேரக்டரை விஷுவலைஸ் பண்ணும்போதோ ஒரு கதையை விஷுவலைஸ் பண்ணும்போதோ பேசிக்காக அதுக்கு ஒரு மெயின் கோர் பார்ட்டுன்னு பார்க்கும்போது மியூசிக் அப்படின்றது தான் வர செய்யுது. ஸோ பேசிக் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னா ஒரு கதை நினைக்கிறோம், ஆனால் அந்த கடைக்கு கடைசியில் உயிர் தரதே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதுதான். ஸோ இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸை எப்படி பண்ணுறீங்க, ஒரு கதை நினைக்கும் போதே இந்த மியூசிக்கை நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வில்லனிஷான கேரக்டரை நம்ம போர்ட்ரே பண்ணுறோன்னா ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் இருக்கிற ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிக்கிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்குமா, இல்லைனா டைரெக்டாக ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு அப்புறமா ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட தந்து இது பண்ணுவாங்களா? அப்படி இன்கேஸ் மியூசிக்கை நினச்சிக்கிட்டே அந்த படத்தில் யூஸ் பண்ண ஆக்சுவல் கமர்ஷியல் மூவியில் யூஸ் பண்ணப்போ ஒரு படத்தை யூஸ் பண்ணிக்கிட்டே எழுதுறதா இருந்தால் அந்த ஸோ மியூசிக் டைரக்டர் கிட்ட டிராஃப்டாக இருக்கிற ஒரு சவுண்ட் ட்ராக்கை வாங்கி அதை மைண்டில் ரன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இருக்குமா? நீங்கள் எல்லா ஆப்ஷனையுமே சொல்லிட்டீங்க.
இது எல்லாமே பாசிபிள் ஆப்ஷன்ஸ் தான் ஆக்சுவலா. நீங்க சொன்ன இப்ப இந்த ஒரு 4-5 ஆப்ஷன் சொன்னீங்க, இது எல்லாமே வேற வேற சமயத்துல வந்து பொருந்தும் ஆக்சுவலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹாலிவுட் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த ஆல்ரெடி இருக்கிற சவுண்ட் ட்ராக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரைட்டர் வந்து எழுதிடுவார், இந்த 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 சீனில் நடக்கிறப்போ இந்த சவுண்ட் ட்ராக் தான் வரப்போகுது அப்படின்ட்டு எழுதிட்டு அந்த சவுண்ட் ட்ராக்கே வாங்குவாங்க. தே வில் பர்ச்சேஸ் இட் அண்ட் யூஸ் இட். ஸோ அதுவும் இப்போ நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டில் அதுவும் பாசிபிள். நம்ம புதுசாக எல்லா படங்களுக்குமே நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து அது நம்ம புதுசாக கம்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் மேபி அந்த பாட்டு இருக்காது. சில சமயம் இப்போல்லாம் வந்து இன்ஃபேக்ட் அந்த ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒரு ரேப்போ பில்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்கிரிப்ட் எழுதுகிற டைம்லேயே சில சமயம் மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிடலாம், அவர் அந்த டைம்லேயே ஒரு ட்ராக் போட்டு கொடுக்கலாம். சில சமயம் ஷூட் பண்ணும்போது நம்ம அந்த ட்ராக்கை ப்ளே பண்ணியே ஷூட் பண்ணுவோம். ஸோ அது வந்து சில சமயம் அந்த லக்ஸரி அந்த பாசிபிலிட்டி இருக்கும். சில சமயம் நம்ம அதை பண்ணுறதுக்கு இருக்காது. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருப்போம், அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார், ஷூட் பண்ணி முடிச்சிருவோம். வேறு ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு சில சமயம் அந்த ஒரு ஃபீல்காக வில் சம்டைம்ஸ் ப்ளே மியூசிக் ஆன் செட். அந்த மீட்டருக்கு வி வுட் ஹவ் ஷார்ட் இட் அண்ட் தென் எடிட் பண்ணி கொண்டு போவோம், அதுக்கு அவங்க மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வேறு வேறு ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து ஒரு செட் ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் சொன்ன உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் சொன்ன அந்த 4-5 ப்ராசஸ்லேயும் எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான். வேறு வேறு சினாரியோஸில் எல்லா டேரக்டர்ஸும் ஃபில்ம் மேக்கர்ஸும் இதில் இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக அது சில சமயம் வந்து விழும். அந்த நம்ம எழுதும் போதே சில சமயம் இந்த மியூசிக் ப்ளே ஆகும். சில சமயம் நம்ம வெறுமனே கதையாக மட்டும் எழுதுவோம், ஷூட்டிங் பண்ணும்போது நமக்கு தெரியாது என்ன மியூசிக் வரப்போகுதுன்ட்டு ஷூட் பண்ணிடுவோம். எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வி வில் ரியலைஸ் இங்கே வரணும், இல்லை மியூசிக்கே வரக்கூடாது இங்கே அப்படிங்கிறது அந்த டைமில் சில சமயம் ரியலைஸ் ஆகும். சில சமயம் நம்ம எழுதும் போதே இந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது நினைப்போம். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியாவது ஒரு மியூசிக் டைரக்டரை பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். இன் வர்ஸ்ட் கேசஸ் வரலன்னா அது வர அளவுக்கு நம்ம அந்த சேஞ்சஸ் நம்ம கடைசி வரையும் கொண்டு வந்துட்டு இருக்கணும். கண்டிப்பாக அது எல்லா ப்ராசஸ்லுமே அதுதான். நம்ம ஒரு யூஸ்வலாக ஒரு டைரக்டராக வந்து யூஸ்வலி ஹி ஷுட் இமேஜின் த ஹோல் ஃபில்ம் இன் ஹிஸ் ஹெட் அப்படிங்கிறது தான் ஒரு டைரக்டரோட வேலை. அண்ட் கதை எழுதும் போதோ ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அந்த படம் ஃபுல்லாக அந்த டைரக்டரோட மைண்டில் இருக்கணும். சவுண்டுலேருந்து மியூசிக்லேருந்து கட்லேருந்து எடிட்லேருந்து எல்லாமே மைண்டில் இருக்கணும். ஸோ நான் ஒரு படத்தை எடுக்க போகும்போது என் படம் ஆல்ரெடி என் மைண்டில் இருக்குது. அங்கே போய் நான் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸை வந்து பிக்கப் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் அசிமுலேட்டிங் த ஃபில்ம் டு புட் இட் டுகெதர் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் தட் நான் மைண்டில் இருக்கிற படத்தில் ஒரு 90% ஒரு 80% வந்துடணும். ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் இன்வால்வ். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் அதில் இன்வால்வ், அந்த சினிமாட்டோகிராஃபர் அதில் இன்வால்வ். நம்ம நினைக்கிறத அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைண்டில் இருக்கிற அந்த விஷனை வந்து அவங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் we have to obviously choose the right people for the job. இது உங்களால் டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்கள நம்ம சூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுத்து நமக்கு வேண்டிய வேலையை வாங்கிக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி கடைசி வரைக்கும் வந்து பெட்டர் பண்ணி நம்ம நினச்சது வந்துருச்சா, சில சமயம் நம்ம நினச்சதோட பெட்டராக வந்துச்சா, அது வரைக்கும் we should give it that time and hope that we get the best output. சார் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ பேசிக் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் அப்பார்ட் விஸ்காம் படிக்காமல் இந்த ஃபிலிம் ரிலேட்டடாக படிக்காமல் அதை கோர்ஸ் படித்து வந்திருப்பாங்க, சேம் ஆஸ் மீ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இதுலேயே ஸ்டே பண்ண முடியாது, இப்போ ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி ஏதாவது போக சான்ஸ் இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், ஒரு வெப் சீரிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளால் அதிலேயே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இருக்கிற ஒர்க்கை சக்ஸஸேஸாக அதை மானிட்டைஸ் பண்ணி நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரினா இந்த இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் இந்த ஜென்ரேஷனில் அதை எப்படி நம்மளால் மானிட்டைஸ் பண்ணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்வி வரும்போது நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம லீட் பண்ண வேண்டிய டைம் வந்துடும். ஆனால் நம்ம பண்ண ஒர்க்லேயே நம்ம அதை வச்சுட்டே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா எனக்கு கரெக்டாக புரியல நீங்கள் கேள்வி, பட் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். he wants to he says என்னோட ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு ப்ராடக்ட். அதை வந்து நான் வேற வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வேலைக்கு நான் போயிட்டேன், ஆனால் என் பேஷன் இருக்கு, இன்னும் நான் அதை பண்ணணும், நான் அதை எப்படி அதை பிரேக் பண்ணாமல் நான் திரும்ப அதை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை திரும்ப வந்து இன்னொரு படம் பண்ணுறது தான். இல்லை அதை கேட்குறாரா அவர் பண்ணி வச்சிருக்கிற ஷார்ட் ஃபில்மை வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்கல. அட் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளோட ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அட் பாயிண்ட் ஆஃப் டைம் மானிட்டரி அப்படின்றது ரொம்ப எசென்ஷியல். ஓகே புரிஞ்சிருச்சு. பட் ஆப்வியஸ்லி உங்கள் பேஷன் அதில் இருக்குன்னா நீங்கள் அதுக்கான நேரத்தை நீங்கள் உங்களுக்கு அதுவே கேட்கும்ல. ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் வந்து சினிமா பண்ணணுன்ட்டு ஆசை எனக்கு ஸ்கூல் டைம்லேயே இருந்துச்சு.
பட் தெரியாமல் நல்ல மார்க் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன். ஸோ ஒரு 3 செமஸ்டர் நான் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தேன். அந்த வேலையை ஒழுங்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நல்ல மார்க் தான் செமஸ்டரில் வாங்கிட்டு இருந்தேன். பட் வந்து இது என்னை கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு அங்கே நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து நம்ம இருக்க வேண்டிய இடம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு அது ரிமைண்டராக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு நடுவுலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஓகே, இது நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோமா, இல்லை உண்மையிலேயே நமக்கு இதில் இந்த வேலை நமக்கு தெரியுதா இல்லையா, வேறு அதர் பீப்புள் அக்னாலஜிங் த ஃபேக்ட் தட் திஸ் இஸ் குட் ஒர்க் ஆர் நாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். சும்மா குட்டாம்புக்கில் எனக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வருதோ இல்லையோ வேலையை இன்ஜினியரிங்கை விட்டுட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கல. I wanted to give it that time. சரி பண்ணி பார்ப்போம், we'll show it to some people. If somebody identifies this as good work, அப்போ நான் வேணா இந்த இன்ஜினியரிங்கை விட்டுட்டு நான் சினிமாக்குள்ளே போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது வேலிடேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரொம்ப பெரியவர்கிட்ட இருந்து கிடச்சிது. பாலு மகேந்திரா சார் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஒரு அவார்டு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அதுக்கு ஜட்ஜ் பண்ணார். ஸோ அது வந்து அது அவ்வளோ பெரிய பர்சன்ட் வந்து எனக்கு வந்தது. எனக்கு ஐ எம் பிளெஸ்ட் டு கெட் தட் வேலிடேஷன். பட் அந்த வேலிடேஷன் நம்ம இப்போ உங்கள் அம்மா அப்பாட்டே கூட, எங்கள் அம்மா அப்பாட்ட நான் அதை கன்வின்ஸ் பண்ணி நான் இன்ஜினியரிங் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அந்த வேலிடேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு இது வரும், ஏதோ இருக்குது, நான் இங்கேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒர்க்கை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க நான் வேறு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எப்படி அதை அலைவாக வச்சுக்கிறதுனா, இஃப் யூ ஹாவ் இனஃப் பேஷன் தட் வில் கீப் காலிங் யூ அண்ட் வென் எவர் யூ கேன் யூ ஷுட் கீப் டூயிங் இட். ஆப்வியஸ்லி யூ ஷுட் லுக் அட் யுவர் லைவ்லிஹுட். ஆப்வியஸ்லி இருக்கிற நல்ல வேலையை விட்டுட்டு பண்ணணும்னா அதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை அதுக்குண்டான ஒரு பாத்தோ நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை விட்டுட்டு போகணுங்கிறது தான் நானே அட்வைஸ் பண்ணுவேன். But you should keep it alive and whenever you can. Now it has become even more easier to keep shooting short films or film making. இன்னொரு வேலைக்கு நடுவில் கூட அட்லீஸ்ட் ஃபார் அ பேஷன் பண்ணுறது வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. முன்னாடி அதை பண்ண முடியாது. ஒரு பெரிய கேமராவை கொண்டு வந்தோ, லைட்ஸை கொண்டு வந்தோ, ஒரு பெரிய க்ரூவை கொண்டு வந்தோ பண்ணணும். இப்போ நீங்கள் வெறுமனா ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் யூ கேன் கீப் மேக்கிங் கண்டென்ட் அண்ட் எவ்ரிபடி இஸ் டூயிங் தட். யூ கேன் சி இவ்வளோ சுருங்கிருச்சு டிக்டாக் கண்டென்ட் பண்ணி அதை வந்து இப்போ வந்து அதுக்கு இவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த டிக்டாக் மேக்கர்ஸை துரத்தி வராங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அதுலேயே வந்து ஃபிலிம் பீப்புளோட ஃபேமஸ் ஆன நிறைய பேர், இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கிரியேட்டிவ் கண்டென்ட் அதுக்குள்ளே பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஸோ நவ் தி அவென்யூஸ் ஹவ் பிகம் வேரிட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்பேஸ் ஹஸ் பிகம் வைடர். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு சி இந்த இவ்வளோ வைடு ஸ்பேஸில் உங்களோட ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கான சின்சியர் ஒர்க்கை பண்ணணும். ஆப்வியஸ்லி ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தா யூ ஹாவ் டு கோ ஆஃப்டர் இட் சின்சியர்லி அண்ட் பி ரெடி டு சாக்ரிஃபைஸ் சர்டன் திங்ஸ், புட் இன் த ஹார்ட் ஒர்க். அண்ட் இத்தனை பேருக்கு நடுவில் நம்மளை நோட்டீஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த சின்சியாரிட்டியை போடணும். பண்ணால் the experience that I've seen is that it will come true அப்படிங்கிறது. So yeah. Thank you, sir. Thank you, sir. Creativity, passion and discipline is a driving force to become a director. So thank you, sir. It's a wonderful talking to you. And they are all a wonderful crowd. Thank you. My pleasure. Very happy coming here and again after a long time. Interaction that I'm having after post lockdown. In fact, during lockdown I think whoever remember we did one little session. But post lockdown இப்பதான் வெளியில வந்து ஒரு interaction இதான் first time பண்றேன். It's good to again come back and talk to. Thank you. On behalf of ICF, SIF and Avicii College of Arts and Science, I extend a warm thank you. Thank you. My pleasure. Thank you so much for calling me here. Thanks for Sharmum sir and you and the whole team for inviting me here and allowing me to be a part of this. It was good fun and thank you. சினிமா மேலேயும் ஆர்ட் மேலேயும் உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே will always remain. அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் வந்து இந்த வாய்ப்பு, கற்றுக்கிற வாய்ப்பு, படங்கள் பார்க்குற வாய்ப்பு வந்து லாக்டவுனால் இன்னும் ஷட்டாக இருந்ததுனால இன்னமும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த வெயிட் பண்ணிட்டு வந்து பார்க்குற அந்த ஃபீலிங்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி ஹெல்தி திங். இட்ஸ் குட் டு see that people are still interested and கற்றுக்கிற அந்த ஆர்வமும் படங்கள் பார்க்குற ஆர்வமும் பசங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம்.